இல்லை, திருமாவளவனை பொறுத்தவரை அவர் அண்மை காலமாக மிக சர்ச்சைகளில் சிக்கி இருக்கின்றார். ஒன்று, தேசிய தலைவரின் அந்த சாதி மறுப்பு திருமணம் தீர்மானம். சார்ந்த விடயத்தில் அவர் சொன்ன ஒரு விடயம் அது பிறழ்வு என அவரே தன்னிலை விளக்கத்தை கொடுத்தார். என்றாலும் அது ஒரு வகையில் அவர் மீதான விமர்சனத்தை, இல்லை என்றால் தமிழர் நாயக மக்கள் அவர் மீது ஒரு வகையில் ஒரு ஒரு விருப்பமற்ற தன்மையை கொண்டு வரும் வகையில் அமைந்து விட்டது. குறிப்பாக முன்னாள் மூத்த போராளி பசீர் காக்கா அவர்கள், மனோகர் அவர்கள் கூட யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊடக மாநாட்டை முன்வைத்து திருமாவளவன் கருத்து மிகவும் வருந்தத்தக்கது, அது ஈழத்தமிழ் மக்களை புண்படுத்தி இருக்கின்றது என்ற வகையில் கருத்து தெரிவித்த பின்னர் தான் வேறு வழியின்றி அவர் ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்தார். அது ஒரு கருத்து பிறழ்வாக அமைந்து விட்டது என கூறினார். என்றாலும் அது உண்மையில் திருமாவளவன் அந்த விடயத்தை எடுத்திருக்க வேண்டுமா என்பது ஒரு விடயம். இப்பொழுது என்னென்றால், திருமாவளவன் போன்ற திமுகவின் பங்காளி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு, சீமானை பொறுத்தவரை அவர் மிகப்பெரிய ஒரு பிளிட்ஸ் கிரிக் தாக்குதலை நடத்தியிருக்கிறார். அது பெரியாரியம் சார்ந்தது. அது மிகப்பெரிய ஒரு உலுப்பத்தை உலுப்பி இருக்கிறது. வேறு வழியின்றி அதை ஒரு பேசுபொருளையே உருவாக்கி விட்டது. இதுவரை பெரியாரை பிம்பமாக வைத்திருந்த அந்த அந்த பிம்பத்தை சீமான் அந்த அவர் பிராமணிய கடற்பாறையை கொண்டு தகர்த்தாரோ இல்லையோ, ஆனால் அது மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் வேறு வழியின்றி திருமாவளவன் போன்றவர்களுக்கும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக திருமாவளவனின் கூட்டணி அல்ல என்றால் திருமாவளவன் மீது முன்வைக்கப்படும், அவர் போருக்கு பின்னர் அந்த இரத்தம் காய்வதற்கு முன்னர் ராஜபக்சவை சந்தித்தது தொடர்பான விமர்சனங்கள் வரை அந்த மீள் சுழற்சி தாக்கங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் வேறு வழியின்றி திருமாவளவனும் தானும், ஆனா உண்மையிலே திருமாவளவன் அவர்கள் அந்த தேசிய மீதான பற்று, அது அதில் மாற்று கருத்து இல்லை.